ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரில் இன்வெர்டர் ஏசிங்க, இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி 1.5 டன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டிக்கர் பாருங்கள். R32 ரெஃப்ரிஜரண்ட் 620 கிராம்ஸ் வந்து குவான்டிட்டி போட்டிருக்காங்க. பேக் ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா 130 PSI இருக்குது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக வந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா பைப் லைனும் பாருங்கள். கேஸ் லைன் வந்து 1/2 இன்ச்சு அண்ட் லிக்விட் லைன் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சுங்க. இது எல்லாமே கரெக்டு. பட் சர்வீஸ் வால்வ் இருக்கு இல்லையா, சர்வீஸ் வால்வ் வந்து 1/4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் ஏசி தான். ஒரு 1.5 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க கஸ்டமர். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம், நான் கேஸ் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு வால்வு கொண்டு போய் பார்த்தா வந்து 516 வால்வு செட் ஆகலைங்க. 1/4 போட்டிருக்காங்க. பொதுவாகவே ஏசிஸில் பார்த்தீங்கன்னா 1/4ங்கிறது R22 கேஸ்க்கு மட்டும் தான் போடுவாங்க. இப்போ வர லேட்டஸ்ட் R32 அண்ட் 410 பார்த்தீங்கன்னா 516 வால்வு தான் போட்டிருப்பாங்க சர்வீஸ் வால்வு. பட் இதில் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1/4 போட்டிருக்காங்க. நம்மள நிறைய பேர் பண்ணுற விஷயம் ஏசியில் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டிக்கர் இல்லைனா இப்போ வால்வு தான் செக் பண்ணுவோம். வால்வு வந்து 1/4 இருந்ததுன்னா R22 கேஸ்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அண்ட் 516 இருந்ததுன்னா 32 or 410ங்கிறத நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து R32க்கு 1/4 வால்வு போட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாத ஏசியில் வந்து கேஸ் சார்ஜ் பண்ண போகிறோம்னா பிளைண்டாக வால்வு வச்சு மட்டும் கேஸ் சார்ஜ் பண்ணாமல் உள்ள கவரை கழட்டி கம்ப்ரஸரில் என்ன கேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறத பார்த்து கேஸ் சார்ஜ் பண்ணுங்கள்.